ஹலோ, என்ன ரீடிங் பண்ணுறது? ஒரே மைண்ட் கன்ஃபியூஷன். பார்க்கும்போது மைண்டில் சில பேருக்கு என்னென்னமோ மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ சில விஷயங்கள், சில பேர் வந்துட்டு டபுள் மைண்டாக இருக்கீங்க. சில பேர் வந்துட்டு அந்த அந்த ஸ்ப்ரிங் அதை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நார்மல் எனர்ஜி ரீடிங்கே பார்க்கலாம். என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? த்ரீ பைல்ஸ் வைக்கலாமா? 3 piles. ஓகே, 3 cards வைக்க வேண்டாம். ஜஸ்ட் 2, 3 and 5 இந்த 3 நம்பர்ஸில் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க. 2, 3 and 5. ஓகே, 2க்கு கார்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ண மாட்டேன், ரீடிங் அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ஜஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2, 3 and 5. 5. ஓகே, கார்டு செலக்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, 2 நம்பர் செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங் நம்பர் 2. ஓகே, உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களில் க்ரோத் ஆகிற விஷயங்களில் வந்துட்டு ரொம்பவே சைலண்ட்டாக ஒரு அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்தாமல் சில விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாராகி கும்பிடுறவங்களா இருக்கலாம். சில பேர் ஏஞ்சல்ஸ், கோடஸ். பார்க்குறவங்கள யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஜெயின் ஃபேமிலி சேர்ந்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் ஜெயின் அந்த கல்ச்சர் சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஓகே, pile 1 நம்பர் 3. லைஃப்பில் ரொம்பவே சில விஷயங்கள் க்ரோத் சொன்னேன் இல்லையா? க்ரோத் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக நடந்துட்டுருக்கு. நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பார்க்குறவங்க சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்ருக்கலாம். ஏதாவது ஊருக்கு போகிறது பற்றியோ, ஏதோ படிப்பு விஷயமா போகிறது பற்றி, இல்லை ஜஸ்ட் டூர் மாதிரி போகிறது. அதிகமாக படிப்பு விஷயமா போகிறதா தான் தெரியுது எனக்கு. டூர் போகிற மாதிரி அந்த மாதிரியான ட்ராவலிங் பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை அதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கு. ஆர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் பார்க்குறவங்களில். ஆர்
X, X, N, கண்டிப்பாக இந்த நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே உங்களுடைய ஒரு நியூ செல்ஃப், நியூ லைஃப், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாதை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதிகமாக உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கறது கிடையாது. இதுக்கு முன்ன வேணால் நிறைய விஷயத்தில் நீங்கள் போட்ட விட்டுருக்கலாம், உங்களுக்காக நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்களை சரி போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் இப்போது அப்படி இல்லை, சில விஷயங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இது உங்களுடைய ஒரு பிரைட் ஃப்யூச்சருக்கான டிசிஷன். கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. லைக் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வாராகி அவங்க இருக்காங்க, காடஸ் இருக்காங்க. எந்த காடஸ் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் பிலீவ் பண்ணுறவங்க நீங்கள் ப்ரே பண்ணுறது. ஏஞ்சல்ஸ், ஆர்கேஞ்சல் மைக்கேல்னு வருது எனக்கு மைண்டில். சாம்வேல், ஆர்கேஞ்சல். ரொம்ப உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை பாதுகாக்கிற அந்த ஒரு பெரிய எனர்ஜி, அந்த ஒரு எனர்ஜி தான் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் உங்களை வந்துட்டு தாக்கக்கூடாது, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட வந்து சேரக்கூடாது. யாரோட ஈவில் ஐஸ், ஜெலசினால் வர அந்த ஒரு ஹேட், அது எதுவுமே உங்களை வந்து பாதிக்கக்கூடாது. யார் எது பண்ணாலுமே உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு பெரிய எனர்ஜி உங்கள் முன்னாடி இருந்து உங்களை பாதுகாத்துட்ருக்கு, ஒரு எனர்ஜி. வா, கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. படிப்பு விஷயத்தில் நிறைய கவலைப்படுற மாதிரி இருக்குது சில பேர். படிப்பு விஷயமா கொஞ்சம் அதிகமான உங்களை நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்க, ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஓகே. அதே சமயத்தில் உங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், உங்களை நீங்கள் தானாக எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃப் லவ் மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கேர் எடுத்துக்கணும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸ்க்காகவே நீங்கள் வந்துட்டு அதுக்காகவே நீங்கள் டெடிகேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் செல்ஃப் லவ் அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் பண விஷயம் சேர்க்குறதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை பார்க்குறவங்கள. ஓகே, கார்ட்ஸ் தேவையா இதில்? வேண்டாம். ஓகே. இவங்க போக மாட்டுறாங்க, வராங்க. யூனிவர்ஸ் வைக்கும் போது அப்படியே கையில் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களாம் கீழே இப்படி வச்சுட்டு நான் இது மட்டும் அப்படியே வருதாங்க கையில். யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ப்ரேயர்ஸ் இருந்தாலும் அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் பைல் 1. 3 செலக்ட் பண்ணவங்க. 3 பற்றியா சொன்னேன்? ஓ மை காஷ், 2 3 5ல் சொன்னேன் நான். நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க நினைக்கிறேன். இது 2 3 and 5. யா, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீங்களும் கன்ஃபியூஸாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சில செல்ஃபில் அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் பார்க்குறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, உங்களுடைய ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் க்ரோத் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே விட்டுறாமல் அதை நம்ம கண்டினியூ பண்ணி அதை ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே சமயம் மற்ற விஷயங்களையும் கவனம் வைங்க, சரியா? ஃபைல் 1 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் இது பார்த்தது. சாரி, நடுவில் 3 சொல்லியிருந்தேன்னா. இப்போது
அடுத்த பாயிண்ட் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே ஓகே 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். நம்பர் 3, நீங்கள் உங்கள் க்ரோத் நோக்கி போயிட்டே தான் இருக்கிறீங்க. கார்டு காமிச்சிடுறேன். இந்த கார்டு எப்போவுமே எந்த டெக்கில் வந்தாலுமே நான் நியூ பிகினிங் எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறது. உங்கள் லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்களுடைய ஒரு நல்ல லைஃப் நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளும் இப்போதைக்கு எனக்கு தெரியல. எதுவுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து வெளியில் வரீங்க. நல்ல விதமாக பிளான் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்களில் பண விஷயம் இருந்தாலும், லைஃப்பில் எந்த விதமான விஷயம் இருந்தாலும் அதை எல்லாமே மணி விஷயம். மணி 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 மணின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சாதிச்சிட்ருக்கீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுறீங்க. பிளான் ரொம்பவே ஒரு செக்யூர்டு பர்சனாக இருக்கீங்க. எல்லா விதத்துலேயுமே செக்யூர் பண்ணிக்கிறீங்க உங்களை. பண விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கிறீங்க. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்ன நிறைய விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஏமாத்துறது எல்லாமே. அதனால் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம அந்த மாதிரியான எந்த விஷயமும் நம்ம வந்துட்டு திரும்ப நம்மளை ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு முன்னவே யோசித்து பிளான் பண்ணி பண்ணுறீங்க. யாரையும் நம்புறது கிடையாது, உங்களை தான் நீங்கள் நம்புறீங்க. மேபி ஏதோ ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில். இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்திருக்கலாமோ, வேலை விஷயமா, இல்லை எதனா பிஸ்னஸில் பார்த்துருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதோ வர வேண்டிய பணம் வந்திருக்கலாம். அதிகமாக வரல, ஃபேமிலியில் வரதா இருந்துச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி, ஓரளவுக்கு ஏதோ இப்போ தேவைக்கு இருக்கிற மாதிரி ஏதோ பணம் வந்திருக்கலாம் யாருக்காவது. டூ ஆஃப் கப் ரிவர்ஸில் இருக்குது, 3 ஆஃப் கப். Sword, 2 of swords and 3 of cups. Sorry. உங்களுடைய ஒரு சக்ஸஸ், நீங்கள் நினச்ச விஷயத்தில் சக்ஸஸ், அதுக்காக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சில டாக்டிக்ஸ், சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. சில விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் லைஃப்பில் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் உங்களுக்காக வெயிட்டிங். இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்காக இந்த கார்ட்ஸ் எடுக்க சொல்லி கைடன்ஸ் பார்ப்போம். த்ரீ செலக்ட் பண்ணவங்க pile 2. உங்களுக்கான ரிவார்ட், சக்ஸஸ், உங்களுக்கான சக்ஸஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. நிறைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க, நிறைய வந்துட்டு இழந்திருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு இருக்கிறது. ஓகே, உங்களுக்கான ரிவார்டு இது. சில பேர் வந்துட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ இன்ஸ்டாவில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களுடைய கெரியரில். அப்படின்னா உலகம் லெவலில் நீங்கள் தெரிய வரக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கான சக்ஸஸ் யூனிவர்ஸ், கண்டிப்பாக யூனிவர்ஸ் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
நெக்ஸ்ட் 5 செலக்ட் பண்ணவங்க. கால் வலிக்குது, மடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா காலை வலிக்குது. நம்பர் 5 செலக்ட் பண்ணவங்க. நம்பர் 5 செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்ற மாதிரி மைண்டில் வருது. ஓகே, நம்பர் 5 செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் இப்போதைக்கு பார்க்க முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனாலே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்குது. அதிகமாக ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் விஷயம் கரெக்டாக நடக்குமா நடக்காதான்ற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கான அந்த நல்ல விஷயத்துக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களால் அந்த விஷயத்த வந்துட்டு கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் வரப்போகிறதுன்றது ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் வந்து பார்க்க முடியல, எதுவுமே எந்த சைட்லேருந்துமே உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. பாசிட்டிவ் மூமெண்ட் ஃபார்வர்ட். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயம் வந்துட்டுருக்கு. 8 கண்டிப்பாக 888 பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் 8ன்றது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர். 222 பார்க்குறவங்களா இருக்கலாம். ஓகே, 5 எல்லா விதமான மெட்டீரியல் வகையில் நீங்கள் என்ன விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இன்னும் எனக்கு அதுக்கு அந்த சக்ஸஸ்க்கான ஒரு வழி எதுவுமே தெரியல, ஆனால் எனக்கு ஹோப் இருக்குது, எனக்குள்ளே அந்த ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. நம்பர் 5 செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷல், யூனிக் பர்சனாலிட்டி டைப் பர்சனாக இருக்கலாம். லைஃப்பில் எல்லா விஷயத்துமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற பர்சனாக இருக்கலாம் நீங்கள். ஆனால் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏண்டா பிறந்தோன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியும் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு எம்ப்ரஸ் அந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கிறீங்க. லைஃப்பில் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் உங்களை ரீச் பண்ண போது சீக்கிரமே. நீங்கள் லைஃப்பில் எல்லா விதத்துலேயுமே, எல்லா கார்னர்ஸ், உங்கள் லைஃப்பில் என்னென்ன கார்னர்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியும். எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், என்ன விஷயமா இருந்தாலும் சரி. 10 of Cups சொல்லும் போது 10 of Cups சொல்லும் போது 10. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஜிஷியன், எவ்வளோ நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். 2 of Pentacles. கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது முன்ன கூட சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி நடக்குமா நடக்காதான்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கூட உங்கள் கார்டு நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள்.
இதிலிருந்து என்ன தெரிகிறது ரீடிங்கே முடிச்சாச்சு. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கான ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் எல்லா விதத்துலையுமே டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி. உங்களுக்கு 10 ஆஃப் கப்ஸ் நான் சொல்லும் போது 10 வந்துச்சு. இப்போ ஃபுல் கார்டு வேறு. சில பேர் பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இதை சில பேருக்கு வந்து நீங்கள் சேவை செய்யக்கூடிய அந்த ஃபீல்டில் இருக்கலாம். இல்லை சில பேர் நீங்கள் செய்யணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், பேர்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்களா இருப்பீங்க, லைக் பண்ணுறவங்களா, வளர்க்குறவங்களா, நிறைய ஒரு அநாத ஆசிரம் அந்த மாதிரி சில அநாத குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் நடத்துகிறவங்களா இருப்பீங்க. இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பர்சனாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன். ஐ லைக் யூ. இந்த மாதிரி பர்சன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஐ லைக் யூ, லவ் யூ டார்லிங். ஓகே, இதுதான் இன்னைக்கான ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் இன்றைக்கி ரீடிங் பண்ணுவேன்னான்னு தெரியல. பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே ரீடிங் வந்துடும், இல்லைனா நாளைக்கு தான். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.